Hi friends, welcome to Chilli Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா சேமியா பாகலா பாத்துங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம வந்துட்டு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாம். அதே கப்ல தான் வந்துட்டு 3 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்றேன். அந்த சேமியாவை நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்காக. நான் வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண சேமியா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒருவேளை ரோஸ்ட் பண்ணாத சேமியா எடுத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக கடாயில் போட்டுட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து நல்லா குக் ஆகிட்டே வருது பாருங்கள். அது நசுங்குனா நல்லா சாஃப்டாக நசுங்கணுங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணுங்க, சூடே இருக்கக்கூடாது. அது இங்கே பாருங்கள் நல்லா ஆறிட்டே வருது. ஓகே, ஒரு பக்கம் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இஞ்சி வந்து கொஞ்சமாக நான் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்பூனில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த பெருங்காயம் எல்லாம் எல்லா பக்கமும் சேர்ந்து வரும். ஓகேங்க, அதுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு வந்து தாளித்து எடுக்கிறது தாங்க இது. ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா உளுத்தம் பருப்புங்க. அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அது வந்து ரொம்ப கருகாமல் கரெக்டான அந்த ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 3 வரமிளகாய் எடுக்கிறேன் நான். அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஓகே, நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், உளுத்தம் பருப்புடைய கலரு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம் அந்த தாளித்து வச்சுருக்கிற இதை. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஓகே, இப்போது நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த சேமியாவை வந்துட்டு அந்த பவுலில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இது கூட வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. அது கூட 250 ml வந்துட்டு தயிர் சேர்க்குறேன் நான். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பான தயிர்லாம் எடுக்காதீங்க, அது ஊற ஊற இன்னும் ரொம்ப புளிப்பாயிடும். ஓகே, இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாங்க, இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது மேலே வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிளாக் கிரேப்ஸோ இல்லைன்னா க்ரீன் கிரேப்ஸோ எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட மாதுளம்பழம், அதுக்கப்புறமா வந்துட்டு முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சேமியா பாகலா பாத் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.